ஒரு மகன் விநாயகனை கொடுத்திருக்கேன். அழகா இருக்காரு. அழகா முருகனை கொடுத்திருக்கேன். வேல்மயில போறாரு. இத பாக்கில் உனக்கு என்னடி துணை? தேவர்கள் இருக்காங்க. இத்தனை இருந்தாலும் நீங்க இருந்த மாதிரி இருக்குமா? இருக்காது பகவானே. அதனால இந்த கைலாசத்துல என் பக்கத்துல இருக்க, எனக்கு துணைக்கு இருக்க, என் கூடவே இருக்க ஆண்டவனே எதுவனே ஐயா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை வர்றோம் வேணும் சாமி. நல்ல விளையாட குழந்தை வரோம் வேணும் ஐயா. மடியில் வைத்தே தாலாண்டே மதலை ஒன்னே வேணும் சாமி. மடியில் வைத்தே தாலாண்டே மதலை ஒன்னு வேணும் சாமி. எனக்கு கையில் வைத்து விளையாட ஐயா விளையாட என் கண்மணி கொஞ்சி விளையாட குழந்தை வரம் வேணும். குழந்தை ஒண்ணு கையில் வைத்து விளையாட கண்மணியும் வேணும். எனக்கு ஒரு கண்மணி வேணும். ஏ ஏ ஏ அறிவியட்ட பார்வதி என்னையா எப்பம் பிள்ளை கேட்கடி? 60க்கு மேல கிருப்பாமா. இப்படிலாம் நான் உனக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது ஐயா. ஓ நீங்க கொடுக்க வேண்டாம், உங்களால வேண்டாம். நான் கொடுக்கலன்னா எனக்கு கணவன். ஏ பார்வதி எனக்கு கணவன் இல்லா பிள்ளை அதே கரை கண்டனே எனக்கு வேணும். கணவன் இல்லா பிள்ளை அதே கரை கண்டனே எனக்கு வேணும். மாயன் இல்லா பிள்ளை அதே மாயவரே எனக்கு வேணும். கணவன் இல்லா பிள்ளை அதே மாயவனே எனக்கு வேணும். புருஷன் இல்லா புத்திரனும் பெருமாளே எனக்கு வேணும். இல்லா புத்திரனும் பெருமாளே எனக்கு வேணும். ஐயா நீங்கள் அறியாம ஏன் நீலகண்ட இறைவா எனக்கு கணவன் இல்லா பிள்ளை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். எனக்கு மன்னன் இல்லாத மடி குழந்தை வேணும். இல்லாத மடி குழந்தை எனக்கு வேணும். எனக்கு புருஷன் இல்லா புத்திரம் வேணும். புருஷன் இல்லாத புத்திர வேணும். பார்வதி இதெல்லாம் ஒரு பேச்சாகுமா? இதெல்லாம் ஒரு பேச்சு. கணவன் இல்லா பிள்ளைக்கு எங்க போட்டும்? எங்க போட்டும்? புருஷன் இல்லாத புத்திரனுக்கு எங்க போட்டும்? எங்க போட்டும்? ஆண்டவா எனக்கு எப்படியும் வேணும்னு அம்மா கேட்காங்க. வேணும்னா வேணும் பிடிவாதமா இருக்கு. உயிர்காடு சுடலை ஆண்டவருக்கு அருமையாக சொந்த கொடை ஐயாவுக்கு சொந்த திருவிழா நமது உயர் திரு தெய்வத்திரு மானா கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் குடும்பத்தார்கள் ஐயா உயிர்காட்டனுக்கு அவங்க இது 2வது கொடையா. சொந்த கொடை. முதலாவது ஒரு கொடை கொடுத்தாச்சான். சரி. அடுத்தபடியாக 2வது கொடை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவுக்கு கொடை தான். கிருஷ்ணதேவர் பூலம்மாள் குடும்பத்தார்கள் இத்திகுளம். அது என்ன இத்திகுளம் தெரியுமா? என்ன இத்திகுளம்? அத்திப்பழம்பழுக்கும் இத்திகுளம். ஏங்கப்பா அத்திப்பழம்பழுக்கும் இத்திகுளம். ஆமா முந்தா நாள் குப்பனாபுரத்துல படிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்திகுளத்துல இருந்து நிறைய ஆட்க வந்திருந்தாங்க கொடைக்கு. ஆமா என்னக்கா எங்க ஊரை இப்படி போட்டுட்டேன்னாங்க. நான் போடல உங்க ஊர்க்காரர் தான் போட்டாங்கன்னு. ஆமா அதுக்கு அந்த பிள்ளைகளை சொல்லுது பையங்க வாலிய பையங்கள்ல இருந்து வாலிய பிள்ளைகள் இருக்கு. என்னக்கா அக்கா எங்க ஊருக்குன்னு ஒரு தனி மதிப்பு கொடுத்ததே நீதான். அத்திப்பழம் பழக்கும் இத்திகுளம்னு எந்த வெள்ளுக்காரிக்கும் சொல்ல தெரிய மாட்டேக்கு. இத்திகுளம்னா துத்தி குளங்க அப்படிங்கு. ஆமா அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சொல்லு உண்டு. ஐயா வச்சிருவானி. ஆமா அந்த அத்திப்பழம்பழுக்கும் இத்திகுளம். ஆமா இத்திகுளம். அத்திப்பழம்னா அத்தி மரம் உயர்ந்த மரம் இல்லையா? அத்தி மரத்த மாதிரி மரம். அந்த அத்திப்பழம்பழுக்கும் இத்திகுளம். இத்திகுளம் இன்னைக்கு இத்திகுளத்துக்காரங்க கூட 2வது கூட நடக்கு. ஐயாவுக்கு நடக்கு. ஆமா என்ன? தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் குடும்பத்தார்கள். கூட 2வது கூட நடந்துகிட்டு இருக்கு. 2வது கூட இன்னைக்கு மத்தியால கூட ஐயாவுக்கு நடக்கு. ஐயாவுக்கு பந்தம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா பந்தத்தை பாத்தீங்களா? என்ன அந்த காலத்து கதையில எழுதி வச்ச மாதிரி ஒரு ஆளம் உயரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா இதான் ஆனப்பந்தம். ஆனப்பந்தம்
ஆமா. அப்பா பந்தத்தை பார்த்தாலே அப்பேற்பட்ட ஒரு ஐயா சுடல கோயில் இல்ல, சுடல கோயில் காட்டு ஆண்டவன் கோயில்ல கிருஷ்ணதேவர் பூலம்மாள் அவங்க கூட இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நடந்து கொண்டிருக்கு. ஐயா கரெக்டா மணி 11 மணி ஆகுது. 11க்கு ஐயா கிழக்க கிளம்பிடுவாரு. மையான வேட்டை, மையான வேட்டைக்காரன்ல உயிர்காடு சுடலல்ல, உயிர்காட்டு சுடலை அல்லவா ஆண்டவனாகப்பட்ட பகவானே. என்ன ஆண்டவா இந்த சாமி இருக்குன்னா இருக்கு. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன விளையாட்டா நானும் எங்க அக்காலும் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன அப்ப அந்த அக்கா சொல்லிச்சு, அக்கா நம்ம சாமி தடியம்பட்டியானும் துடியான் தான் இருக்காரு அப்படின்னு. நான் சும்மா இருக்க கூடாது, வாய வச்சுக்கிட்டு நான் வேற ஒரு வேதனையில உங்க தடியம்பட்டியா இருக்கவா செய்தாரு. ஐயா இந்த ஒத்த வார்த்தை சொல்லி வாய் மூடல, உங்க தடியம்பட்டியா இருக்காராங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பத்தான் தலையில வைக்க விழுந்தது பாருங்க கல்லு சட்டேர்னு ஒரு எரி. ஐயா கொஞ்சம் தான் மூக்காந்தண்டு வந்திருக்கும். உலகம் பூரா பட்டி விட்டு வில்லுன்னு போற பேரே பட்டி விட்டு வில்லு. அவரை குறைச்சி அம்மா முத்துலட்சுமி தோணித்தர முத்துலட்சுமி போய் பட்டி வளர்த்தல் பட்டிக்காரி வில்லு அப்படிங்கிற பேர் இருந்தாச்சு. அதை யாங்கியாக்கிய லேசா மேல விழுந்திருக்க முன்னா விரைச்சிருப்பேன். ஆனா அவர் எரியுது என்ன கரெக்டா தான் எரியுதாரு. நம்ம பிள்ளாவ விளையாட்டா தொழுதான்னு அப்படியே விழுந்து கல்ல எடுத்து பார்க்க 4 பக்கமும் ஓடி ஓடி தேடுறோம், ஒரு நாதிய காணும். அந்த கல்லை எடுத்து பார்க்க அந்த கல்லுக்கு 2 பக்கமும் தலை இருக்கு. ஆமா, இருதலம் முண்டன் எண்ணியவா கேட்க ஒரே எரி சட்டேர்னு. இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கதை அதத்தான் சொல்லுதேன். சாமி இருக்காருன்னா இருக்கு, நம்ம இல்லைன்னு நினைச்சோம்னா நான் இல்லைன்னு சொல்லப்போதானே எரியுதாரு. அதே மாதிரி பார்வதி பிள்ளை கேக்கிய ஐயா மேட்டு பிராஞ்சரி உயிர்காடு சுடலை, ஐயா வேட்டக்கார சுடலை. பார்வதி இல்லங்கிறிய பிள்ளை வேண்டுமானால் 1000 கால் மண்டபத்துல 32வது தூணுல தூண்டாமணி விளக்கு, மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கு. சுடர் விளக்குல போய் முந்தானியை ஏந்தி நில்லு. நீ கேட்டது ஒரு குழந்தை, உனக்கு 2 குழந்தை பிறக்கும். பார்வதி பார்த்தா இவன் என்னடா மனுஷன் உலகத்துக்கெல்லாம் படி அளக்காங்க, முந்தானியை ஏந்திக்கிட்டு விளக்கு முன்னாடி நிக்க சொல்லுதாரு. சரி பாப்போம் என்று பார்வதியால் அவன் என்ன செய்கிறாள், எப்பத்தில நேராடி திருநாறு காப்படைந்து அவன் குளிந்து நல்ல நீராடி கோல வர்ண வட்டுடு 1000 திருவிளக்கு அம்மா தட்டி ஓடி தோண்டாமணி விளக்கு சுடர் விளக்க முன்னாலே அவன் முழங்காடு போட்டாலே முழங்காடு போட்டாலே முந்தானி தெரியாமல் பகவானும் ஓடி வந்து தூண்டால் நல்ல மணி வேலை தீண்டி வைத்தார் பகவான். அசையா தேரு விளக்கு, அசையா தேரு விளக்கு அசைத்தாரே ஆண்ட வேணா செய்த போது ஆதிசக்தி
பார்வதி அவ கண்ணையா திறக்கலையே கடவுளையும் பார்க்கலையே முத்து போல ரெண்டு சுடர் முந்தானில விலகலை அழகான ரெண்டு சுடர் அழகான ரெண்டு சுடர் சொட்டு சொட்டுன்னு முந்தானில விழுந்தது ஆமா என்ன பார்த்தார் பகவான் பார்த்தார் கருவண்டால தீண்டினாராம் போய் நின்றுட்டு கருவண்டா முத்துனாராம் ஓ கருவண்டா ஆமா கருவண்டா முத்திருக்காரு கருவண்டா விளக்க தீண்டினாராம் கருவண்டு போய் அணைச்சல ஆண்டவனுக்கும் தெரியாமல் அம்மா சக்திக்கு தெரியாம தூண்டாத மணி விளக்கு அந்த இறைவன் முந்தானி விளக்க தீண்டி வைத்தார் சொட்டு சொட்டுன்னு ரெண்டு சொட்டு விழுது அந்த ரெண்டு சொட்டு விழும்போது அவன் கூட்டி நல்லா பிடித்தாளே உண்டே வந்து பார்த்தாளே அழகான திருவிளக்கை அம்மா சக்தி பார்வதி அவ இறுக்கி நல்லா பிடித்தாளே ஆமா ஈசன் தேவி பார்வதி ஆமா ஏ தாயான உமைய வேணும் சட்டாரி பிடித்தாளே கணமாக இருக்குதையா கணமாக இருக்குதையா கூட்டி பிடித்தால் கொண்டு வந்து பார்த்தால் அந்த முந்தானி சுடர் ரெண்டு விழுந்த உடனே முந்தானி கீழே இழுங்கு என்னடா வெயிட்டா இருக்கு அப்படின்னு அம்மா பார்வதி கண்ணை முழிச்சு பார்க்காங்க பார்த்தார்கள் கடவுளக்காங்கல முந்தானிய பார்த்தா அந்த முந்தானி சேலைக்குள்ள அந்த இரண்டு சுடரும் எப்படி ஐயா இருக்கிறது ஏ முண்டம்மா உருளுது ஐயா ஐயா உருளுது ஐயா முத்தானே பிள்ளை காலும் இல்ல கையும் இல்ல கண்ண மூக்க தவி இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல வாய்த்தது ஒரு பாலனுக்கு மூக்கமில்ல முடியும் இல்ல அங்கே முக்கியமான பொருளும் இல்ல ஏ அம்மே குழவி போல ஐயா குழவி போல குழவி போல அங்கோ எங்கோ உருளையா கால் இருக்கா இல்ல கை இருக்கா கையும் கிடையாது முத்து கால் இருக்காதா காலு இருக்கத்தான் செய்யுது இருக்கா இல்லையா ஏமா காலு இருக்குமா இல்ல இப்ப கொஞ்சம் நடக்க முடியும் போச்சு அப்ப நீ வேஸ்டா தான் லவ் பண்ணி இருக்க இல்ல அவரு வேட்டைக்கு போனா இல்ல அவன் ஒண்ணுமே இல்லன்ட்டான் இல்ல இருக்கடா இருக்கு காலு கிடையாது கை கிடையாது காலு கிடையாது மூக்கு கிடையாது மொழி கிடையாது வாய் கிடையாது வயிறு கிடையாது வாயும் கிடையாது வயிறும் கிடையாது ஆனா பெண்ணானு அடையாளம் கிடையாது அடையாள உருவம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லையா ஏ அப்பா முண்டமா உருளுது என் பேரங்கிட்ட ஏன்னா நீ ஆம்பளையோ பொம்பளையான்னா போதும் அப்படியே தட்டி இறக்கி விட்டு வாச்சிங்க பாரு நான் ஆம்பளை அதெல்லாம் சிங்கம் உடனே அது